Hey friends, welcome to ShiazLife. என்னோட சேனல் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் இன்றைக்கி சண்டே ஈவினிங் எந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு குட்டி விலாக் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் விலாக். ஸோ ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30 ஆகுது. வெயிலும் அடிக்காமல் மழை வர மாதிரி லைட்டாக இருட்டிட்டு இருக்கிற கிளைமேட். ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அப்படி காஃபி எடுத்துகிட்டு மாடிக்கு போயிட்டேன். இந்த மக்கில் தான் நீ எப்போவுமே காஃபி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, நான் நார்மல் டம்ளரில் தான் குடிப்பேன். இந்த மக்கு என்னோடய பர்த்டேக்கு கிஃப்ட் கிடச்சிது. ஸோ பார்க்க நல்லா இருக்கேன்னு இதில் காஃபி எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு இந்த மாதிரி காஃபியில் பிஸ்கட் முக்கி சாப்பிட்றது பிடிக்கும். இவனை நான் இப்போ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவன் நேம் நாங்கள் சேன் வச்சுருக்கோம். இவன் பிறந்து 8 months ஆகுது. குட்டியிலேருந்து எங்கள் வீட்டில் தான் வளர்க்குறோம். ஈவினிங் மாடிக்கு இவனையும் கூட்டிகிட்டு வருவேன். இவன் கூட விளையாடுறது டைம் போகிறதே தெரியாது. எங்கள் மம்மி மாடியில் நிறைய பிளான்ட்ஸ் வளர்க்குறாங்க. என்னென்ன பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. இது எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது, உடன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதில் மண் போட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா படர்ந்து வளர்ந்துருந்துச்சு. நான் பார்க்க நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் எங்கள் மம்மியோட ஃபேவரட்டான ஜெவந்தி செடி தான். இதில் எப்போவுமே பார்த்திங்கன்னா பூ இருந்துகிட்டே இருக்கும். பட் கொஞ்சம் செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரிஞ்சிடுச்சு. பூச்சியெல்லாம் ஒயிட் கலரில் இருக்கும். அந்த பூச்சி அதெல்லாம் இந்த மாதிரி கரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த செடி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வேறு செடி வைக்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் அப்படி பண்ணாங்க அப்படின்னா நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மாதுளம்பழம் செடி தான். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக பூவெல்லாம் வரும். பட் லாஸ்ட் டைம் அது காய்க்கிற டைம் கீழே விழுந்துடும். நானும் எப்படா காய்க்கும்னு பார்த்துட்டே இருக்கேன். இன்னும் காய்க்கவே இல்லை. சப்போஸ் காய்ச்சினா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதினா செடி. இது ஆக்சுவலி இந்த அளவு வளருமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் கடையிலேருந்து புதினா தலை வாங்கிட்டு சமையலுக்கு அதோட லீவ்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதோட ஒரு 10 கம்பு மட்டும் எடுத்து எங்கள் மம்மி சும்மா நட்டு தான் வச்சாங்க. அது இந்த அளவு வளர்ந்துருக்கு. பார்க்க நல்ல க்ரீனிஷாக நல்ல ஒரு மின்ட் ஸ்மெல் இருக்குது. ஆக்சுவலி இது கடையிலேருந்தே வாங்கலாம். பட் நம்ம வீட்டில் வளர்த்து அதிலேருந்து நம்ம பறிக்கிறது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலில். எனக்கு பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இந்த அழகுக்கு வைக்கிற செடி ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான இலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். எங்கள் வீட்டில் நிறைய 10 மணி செடி உண்டு. அதில் நிறைய கலர்ஸ் எங்கள் மம்மி கலெக்ட் பண்ணி வீட்டில் ஃப்ரெண்டில் ஒரு குட்டி தொட்டியில் அழகுக்கு வச்சுருந்தாங்க. அது எல்லாமே நிறைய பூத்து ஓஞ்சிட்டு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து நானும் பெரிய ஆள் மாதிரி செடி வைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி சின்ன குச்சி எடுத்து ஹோல் போட்டு அதுக்குள்ளே இந்த கம்பை எல்லாத்தையும் நட்டு வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். எனக்கு எப்படி பிளான் பண்ணணும்னு ப்ராப்பராகலாம் ஒன்றும் தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதில் என்னென்ன கலர்ஸ் எல்லாம் வருதுன்னு இனி உள்ள விலாகில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 போல் ஆகுது. எல்லா பேட்சும் அதோட கூட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ நானும் என்னோடய விலாக் முடிக்கிறதுக்கு டைம் ஆகிட்டு. பேலன்ஸ் உள்ள பிளான்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன்.
மாதிரி தான் என்னோட ஈவினிங் போச்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.